ஜோரா கை தட்டிருங்க. பக்கம் யாரும் போக கூடாது. பக்கம் யாரும் போக கூடாதுங்க. எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது. அது அவங்க இஷ்டம். பாருங்க, இந்த பகவான் அந்த பகவான் சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்க தூரம் இருந்து பாருங்க. தூரம் இருந்து பாருங்க. பரவாயில்ல. பத்து உண்மைகள் இருக்க வேண்டும். போட்டி பாருங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் ஒரே செகண்ட் இப்படி வாங்க. கொஞ்சம் தள்ளி கை நடுங்கி 10 உருண்டைகள் இல்ல ரவுண்ட் அடிக்கணும். இல்ல இது தெரியல. நீங்க ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் நல்லா நீங்க நீங்க ஒரு அமைதியான விளையாட்டு. நைஸா இருக்கணும். அவங்க நடுவர்கிட்ட சொல்லிட்டேன். சப்பாத்தி இல்ல அப்படின்ட்டு இல்ல. பரிசு அடுத்தது சரி. வேலையும் கூட செய்ய முடியாத நாங்கள் அடிக்கடி எங்களுடைய சாமர்த்தியத்தை பாருங்கள். உங்களை மிஞ்சுகிறார்கள் இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் அதை விட இவர்களுக்கு போட்டு போட்டு இந்த மாவை நல்லா கவனிங்க. தண்ணீர் அதிகமாக ஊற்றி பிசைதாதீர்கள். இதில் 10 உருண்டைகள் வர வேண்டும். 10 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அடுத்தவனை பார்க்காமல் நீங்கள் உருண்டை பிடிச்சு நைஸாக இருக்கணும். உருண்டையாக இருக்கணும். இந்த ஊரில் தான் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக திறம்பட அனைவரையும் அழைத்து இந்த விழாவை சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டு. ஏனென்றால் வயது கடந்த முதியவன், 76 வயது கடந்தவன், ஓய்வெற்ற ஆசிரியர் என்ற முறையில் அவனை வாழ்த்துகிறேன். போட்டியாளர்கள் கவனத்திற்கு மீண்டும். சார், தண்ணீர் அதிகமாகிவிட்டது, மாவு கொடுங்கள் என்றால் கொடுக்க முடியாது. தண்ணீர் இல்லை என்றாலும் தண்ணீர் கொடுக்க முடியாது. அந்த 1 டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி கொண்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரே ஒரு விதிமுறை மட்டும், தண்ணீர் போதவில்லை என்றால் மட்டும் நடுவரை அணுகுங்கள். நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன். தண்ணீர் அதிகமாகிவிட்டது, மாவு கொடுங்கள் என்றால் மாவு கொடுக்க முடியாது. மாவு இங்கு இல்லை. இதை பயன்படுத்தி தான் செய்ய வேண்டும். அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த விளையாட்டை கண்டு ரசித்து மகிழுமாறு பணியோடு இருக்கிறேன். 1 2 3